கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நேரத்துல கடகம் ராசி அன்பர்களுக்கு பெரிய வெளிப்படையான வெற்றி எதுவும் உங்களுக்கு ஏற்படாது. ஆனா அது கண்ணுக்கு தெரியாம உங்களுக்கு இருக்கும். பெருசிய அளவுல வெற்றிகள் எதுவும் உங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனா நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சின்ன சின்ன நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆனா உங்களுடைய உள்ளுக்குள் ஒரு பாதுகாப்பு உணர்வு மெதுவாக உருவாகக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். எந்த விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய அளவுல உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நீங்க உணரக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். நீங்க தனியாக கிடையாது. நீங்க தளரவும் இல்லை அப்படிங்கிறத நீங்க எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டே இருக்கணும். நான் எப்பொழுதுமே தனியா இருக்கேன். நான் எப்பொழுதுமே எதுக்கும் தயாராக மாட்டேன். அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. தனியாக இருந்தாலும் நான் தனியாரு கிடையாது. நான் இருக்கேன். உன்னை எனக்குன்னு யார் வேண்டும்? அப்படிங்கிற ஒரு எப்பொழுதுமே தைரியமான மனப்பான்மை உங்களுக்குள்ள வேண்டும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உங்களால கொண்டு வர முடியும். உங்களுடைய நேரம் மெதுவாக உங்களை காப்பாற்றி கொண்டு வருகிறது. எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்தை உங்களுக்கான நேரமா பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு நாளை நீங்க ஆரம்பிங்க. நிச்சயமா இந்த நாளானது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று காலையில கடகம் ராசிக்காரர்களுக்கு கண்களை திறக்கும் பொழுதே ஒரே ஒரு விஷயத்துல உங்களுடைய மனசு ஓடிக்கொண்டே இருக்கும், அலபாய்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு நாள்ல நீங்க எந்த விதமான வேலைகளை செய்தாலும் அந்த ஒரு வேலையில நீங்க கவனமா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சிந்தனை ஏதாவது ஒன்று நினைத்து கொண்டு உங்களுடைய மனசு அங்கும் இங்கும் அலைபாய்ஞ்சு கொண்டே இருக்கும். இதனால உங்களுடைய வேலையில உங்களால கவனமாக இருக்கவே முடியாது. எல்லாருக்காகவும் நான் ஏன் இவ்வளவு செய்யறேன், ஆனா என்னை யாரும் புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஏற்படும். அது உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல காலையில இருந்தே உங்களுக்கு ஏற்பட தோன்றும். இதனால இந்த ஒரு நாள்ல யார் உதவி கேட்டாலும் நீங்க பண்ண மாட்டீங்க. அது பண உதவியாக இருக்கட்டும், பொருள் உதவியாக இருக்கட்டும், மற்ற உதவிகளாக இருந்தாலும் நீங்க நிச்சயம் பண்ண மாட்டீங்க. அதை ஏதாவது ஒண்ணு சொல்லி நீங்க தட்டி கழிப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை எல்லாருமே கோவப்படுத்தி இருப்பாங்க. மற்றவங்களுக்காக நான் எவ்வளவோ உதவி பண்ணிட்டேன், அவங்களுக்காண்டி எவ்வளவோ பார்த்து பார்த்து பண்ணிட்டேன். இருந்தாலும் அவங்க நான் பண்ணின ஒரு உதவிக்கு ஏதாவது ஒரு பாவ புண்ணியம் பார்த்தாவது எனக்கு திருப்பி உதவி பண்ணலாம்ல, அது கூட அவங்க நினைக்க மாட்டாங்க. என்னை யாருமே புரிஞ்சுக்கிடவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கடகம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு கடகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உணர்ச்சியான ஒரு ராசியா கருதப்படுகிறது. இந்த கடகம் ராசி அப்படின்னாலே உணர்ச்சிகரமான ஒரு ராசி. யார் உதவின்னு வந்து கேட்டாலும் ஆளா போய் நிற்பீங்க. உதவிய நீங்க இல்லைன்னு சொல்லவே மாட்டீங்க. உங்கள்கிட்ட பணமே இல்லை, உங்களால அந்த உதவி பண்ண முடியல அப்படின்னாலும் பக்கத்துல இருக்கவங்ககிட்ட உதவி கேட்டாவது அந்த ஒரு கேட்ட உதவியை நீங்க செய்து கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சிகரமான ராசிக்காரங்கன்னா அது இந்த கடகம் ராசிக்காரங்க மட்டும்தான். அன்பை மறைக்க தெரியாத ஒரே ராசி. உங்க மனசுக்குள்ள அன்பு இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே மத்தவங்ககிட்ட காட்டுவீங்க. அவங்ககிட்ட நீங்க பேசுறீங்களோ பேசலையோ அவங்கள எப்பொழுதுமே மத்தவங்ககிட்ட விட்டு கொடுக்காம பேசுவீங்க. அப்படிப்பட்ட அன்பை எப்பொழுதுமே மறைக்க தெரியாம எப்பொழுதுமே வெளிப்படையா காட்டக்கூடிய ஒரு ராசிக்காரங்கன்னா அது இந்த கடகம் ராசிக்காரங்க தான். பிறருக்காக தன்னை மறந்து கொடுக்கும் ராசி. பிறருக்காக தன்னிடம் இருக்கக்கூடிய பொருட்களை கூட மறந்து அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசி இந்த கடகம் ராசிக்காரங்க. இந்த 12 ராசிகள்லயே ஒரு மிகவும் உணர்ச்சிகரமான ராசினா இதுவும் இந்த கடகம் ராசிக்காரங்க தான். அவங்க தான் எப்பொழுதுமே மற்றவங்க மீது பாசமா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. தம்மிட்ட இருக்கக்கூடிய பொருளை மற்றவங்ககிட்ட கொடுத்து அவனும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைத்து அவன் வாழ்றதை பார்த்து இவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரங்க அப்படின்னா அது இந்த கடகம் ராசிக்காரங்க மட்டும்தான். அதனாலதான் இன்று உங்களுடைய மனசு சிறிது அளவுக்கு கனமாக இருக்கும். ஆனா கவலைப்படக்கூடாது இந்த ஒரு நேரத்துல. இந்த கணத்திற்குத்தான் உங்களுடைய உண்மையான வலிமையானது இருக்கும். உங்களுடைய மனசுல எவ்வளவு பெரிய கவலைகள் இருந்தாலும் அந்த கவலையை நினைத்து நீங்க ஒருபோதும் வருந்தவே கூடாது. அந்த கவலை தான் உங்களுடைய மனசை இன்னும் வலிமையாக்கும். நம்ம என்னென்ன தவறு செஞ்சோம், ஏன் மற்றவங்க எல்லாம் நமக்கு உதவி செய்ய மாட்டேங்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு நாள்ல நீங்க புரிந்துக்கிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளா நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக மாறும். கடகம் ராசியின் அதிபதி சந்திரன். இன்று சந்திரன் உங்களிடம் மெதுவாக சொல்கிறான், நீ எல்லாரையும் தாங்குற. இப்போ ஒரு நிமிடம் உன்னை நீ தாங்கிக்கோ. மற்றவங்களுக்காண்டி நீ எவ்வளவோ உதவி பண்ணியிருக்க. உனக்காக நீ இந்த ஒரு நாள்ல உனக்காக உதவி பண்ண. உன்னைய நீ நம்பு, மற்றவங்களை நீ நம்பாத. மற்றவங்களுக்காண்டி நம்ம எவ்வளவோ பண்ணிட்டோம், இருந்தாலும் அவங்க யாரும் நமக்கு பண்ணல அப்படிங்கிறத நீ யோசிக்காத. மற்றவங்களுக்கு நீ நிறைய பண்ணியிருக்க, உனக்காண்டி நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு நீ உனக்குள் நீயே கேட்டுப்பாரு. நிச்சயமா உனக்குள்ள அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனை உனக்குள்ள வர தொடங்கும் அப்படின்னு சந்திரன் உங்களுடைய அதிபதியாகி சந்திரன் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கூறுகிறார். எனவே தவறாம இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால ஏற்படுத்த முடியும். இன்று உங்களை நீங்களே குறை சொல்லக்கூடாது.
என்ன தவறு செஞ்சாலும் சரி, அதை உங்க மீது நீங்க குறை சொல்லவே கூடாது. தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு போகணுமே தவிர, உங்களுக்குள்ள நீங்களே கூறி, உங்கள நீங்களே காயப்படுத்திக்கிடக் கூடாது. அப்படி காயப்படுத்திட்டீங்க அப்படின்னா, அது தேவையில்லாத அளவுக்கு உங்கள இன்னமும் உங்களுடைய மனச இன்னமும் உருக வைக்கும். நீங்க சோர்ந்து இருந்தாலும், நீங்க தோல்வி அடையல அப்படிங்கிறத உணரணும். அப்படி உணர்ந்தா மட்டும் தான் இந்த ஒரு நாள்ல எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், அத உங்களால சமாளிக்க முடியும். வேலை இடத்துல இன்று கடகம் ராசிக்காரங்க அமைதியா இருக்கணும். அமைதியா இருந்தே நீங்க எப்பொழுதுமே அமைதியா தான் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துல எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், உங்களுக்கே பிரச்சனைகள் வந்தாலும், முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல நீங்க அமைதியா இருங்க. அமைதியா இருந்தாலே அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு நேரத்துல வேலை செய்கின்ற இடங்கள்ல அதிகமா நீங்க பேச வேண்டாம். உங்களுடைய வேலைய மட்டும் நீங்க செய்யுங்க. உங்களுடைய வேலைய மட்டும் நீங்க செய்து கொண்டே இருங்க. அதிகமா யாரிடமும் பேசாதீங்க. பேசாம உங்களுடைய வேலையை நீங்க செய்து கொண்டே இருங்க. பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமானது நடக்கும். ஆனா இந்த அமைதியே உங்களுக்கு இன்று பலமாக மாறக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். ஒரு விஷயத்த மட்டும் உங்களுடைய கவனத்துக்குள்ள நீங்க வைத்துக் கொள்ளணும். உங்களுடைய உணர்ச்சிய வேலை இடத்துக்கு கொண்டு போகக்கூடாது. உங்களுடைய உணர்ச்சிகள நீங்க வெளியிலேயோ, உங்க நண்பர்களிடம் மட்டுமே வைத்துக் கொள்ளணும். வேலை இடங்கள்லயும் போயிட்டு நீங்க உணர்ச்சிகரமாவோ, அன்பாவோ இருந்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய வேலையும் சேர்த்து உங்கட்ட தள்ளிட்டு போயிருவாங்க. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலை இடத்துல எப்படி உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்தோமா, வந்தோமா, யார்கிட்டயும் பேசாம இருந்தோமா அப்படின்னு நீங்க இத கடைபிடிங்க. அப்பொழுதுதான் உங்களுடைய வேலை விஷயத்துல உங்களால தெளிவாக இருக்க முடியும். நீங்க மத்தவங்களுக்காண்டி உதவி செய்யணும்னு போவீங்க. அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, மத்தவங்க உங்கள இழுத்து விட்டு போயிருவாங்க. எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல வேலை விஷயத்துல கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. மாலை நேரத்துக்கு பிறகு ஒரு நல்ல பாராட்டு உங்களுக்கு வந்து குவியக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தை உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கிடைக்கும். இதனால் பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால உணர முடியும். இந்த ஒரு நாள்ல அது சிரிக்க வைக்கும். ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தையானது உங்களுக்கு கிடைக்கும். அந்த நபரால் உங்களுக்கு இந்த ஒரு நாள் முழுவதும் சிரிப்பதற்கான ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். எந்த விதமான கவலைகள் இருந்தாலும் அத்தனையும் மறந்து இந்த ஒரு நாள்ல நீங்க சிரிப்பீங்க. அது அனைத்திற்கும் காரணம் இந்த நம்பிக்கையான நபர். பண விஷயத்துல இன்று சற்று மன அழுத்தம் வருவதற்கான நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். மன அழுத்தம் வந்தாலும் அதை நீங்க எப்படியாவது சரி செய்து விடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக இந்த ஒரு நாளானது கடகம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எனவே பண விஷயத்துல ரொம்பவும் தெளிவாக இருக்க வேண்டியது உங்களுக்கு மிகவும் நல்லது. செலவுகள் அதிகமாக தெரியும். வரவு குறைவாக தோன்றும். ஆனா இது மனதில் தோன்றும் பயம். இந்த ஒரு பயத்தை நீங்க உண்மையான பிரச்சனையாக எடுக்கக்கூடாது. இது உங்களுடைய மனசுல தோன்றக்கூடிய பயம். நாளைக்கு நமக்கு இன்னும் செலவுகள் மட்டும்தான் அதிகமாகுமா? நமக்கான வரவு கிடைக்காதா? அப்படின்னு நீங்க மனசளவுல பயந்து எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கவே கூடாது. இது உங்களுக்கான உண்மையான பிரச்சனை கிடையாது. இன்னும் ஒரு சில நாட்களுக்கு இப்படி நடந்துகிட்டு இருந்தாலும், அதுக்கப்புறம் நமக்கு வருகின்ற வருமானம் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வரும். அப்படின்னு நீங்க மனசளவில் நினைத்து பாருங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பழைய சேமிப்பு அல்லது குடும்ப உதவி அடுத்த நாட்கள்ல உங்களுக்கு ஆதரவாக வந்து நிற்பதற்காக நிச்சயமாக இருக்கும். இன்று பணம் பற்றி அதிகமாக நீங்க யோசிக்க கூடாது. பணத்தை பத்தி அதிகமா யோசிக்காம உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய குடும்பத்தையும் எப்படி அடுத்த ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லலாம் அப்படிங்கிறத பத்தி யோசிங்க. நிச்சயமா அது பெரிய அளவுல உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கடகம் ராசிக்காரர்களுக்கு உறவுகள் தான் மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய வலிமையும் கூட. இன்று ஒரு நெருங்கியவர் உங்களை புரியாமல் பேசலாம். அது உங்களோட மனதளவுல பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அதை நினைச்சு நீங்க வருந்தக்கூடாது. அவங்க புரியாம உங்களை பத்தி தெரியாம இந்த ஒரு நேரத்துல மத்தவங்க பேசுவதை கேட்டு அவங்க இப்படி பேசியிருப்பாங்க. அதை நினைத்து நீங்க இந்த ஒரு நாள்ல வருத்தமே அடையக்கூடாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்களுடைய நினைவுக்குள்ள நீங்க வைக்கணும். அனைவருக்கும் உங்களுடைய மனசோட ஆழத்தை உடனே புரிந்து கொள்ள முடியாது. உங்களுடைய மனசளவுல நீங்க என்ன நினைக்கீங்க, மத்தவங்க எப்படி இருக்கணும்னு மத்தவங்கள விட நீங்க தான் எப்பொழுதுமே அவங்க மீது ஒரு அன்பான ஒரு மனசை நீங்க வைத்திருப்பீங்க. அவங்க நல்லா இருக்கணும், நம்மளால ஒருத்தர் நல்லா இருந்தா அப்படின்னா அது நமக்கு பெருமை தானே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆனா மத்தவங்க வெளியில இருந்து பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட மனசு இவனுக்கு கிடையாது அப்படின்னு அவங்களே நினைத்து கொண்டு உங்களை தேவையில்லாம பேசுவாங்க. அதனால உங்களுடைய மனசு நோக்கும்படி ஆனாலும் நீங்க இந்த ஒரு நேரத்துல அவங்களை விட்டு கடந்து செல்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. மாலை நேரத்துல ஒரு சின்ன அன்பான செயல் அல்லது ஒரு வார்த்தை உறவுகளை மீண்டும் இணைக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய மனநிலை இன்று உங்களை உடலை விட உங்களுடைய மனம்தான் அதிக சோர்வடையும். தூக்கம் அதிகமாக வேண்டும் போல உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல தெரியும். தனியாக இருக்க வேண்டும் போல தோன்றும். ஆனா இது தவறு கிடையாது. உங்களுக்கு இன்று உள்ளார்ந்த ஓய்வானது நிச்சயம்